प्रकृति घत गुणौकैर् नाज्यते पुरुषो यमः यदि तु सजति तस्याः तद्गुणास्ता भजेरन् मधनु भजन तत् आलोचनैः साप्यपेयात् कपिलतनुरितित्वं தேவகோத்யைர்ஞகாதீஹ. நாராயணியத்துல உயர்ந்த தசகம் இந்த 15வது தசகம். வாழ்க்கையினுடைய தத்துவங்களை உபதேசம் பண்ணுவதற்காகவே கபிலனாக அவதரித்து மற்ற எந்த விஷயங்கள்லையும் தன்னுடைய சரித்திரத்தில் ஈடுபடுத்திக் கொள்ளாம ராமாவதாரத்திலையும் உபதேசம் பண்ணிருக்கார். கூடவ சரித்திரத்தோடயே வந்திருக்கு. பலவிதமான அந்த காண்டங்கள்ல பலவிதமான தர்மங்களை சொல்றார். கிருஷ்ணாவதாரத்திலையும் பாலலீலைகள் பல சரித்திரங்கள் நடுவுலத்தான் உபதேசம். கபிலம்னா இந்த தசகத்துல முழுக்க முழுக்க சாங்கிய யோகம், பக்தி யோகம், இதெல்லாம் அஷ்டாங்க யோகம், இதெல்லாம் உபதேசம் பண்றதுக்காகவே தான் அவதாரம் பண்ணி அந்த காரியத்தை எவ்வாறு பண்ணார்னு பல ஸ்லோகங்கள்ல ஸ்ரீமத் பாகவதத்துல சுகபிரம்மம் வர்ணிச்ச அழக நாராயண பட்டத்திரி சுருக்கி ஒரே தசகத்துல வர்ணிக்கிறது தான் இந்த தசகத்தினுடைய அழகு. அதுல வாழ்க்கையில ஒரு மனுஷனானவன் தான் மனசை அடக்கணும், மனசை அடக்கினா எல்லாத்திலையும் ஜெயிக்கலான்னு இவன் சொல்லக்கூடிய இந்த ஒரு அழக பாகவதம் தமிழ்ல செவை சூடுவார் சொல்றார். அரணியல் அனல் வந்து உற்றல் அரணியை அழிப்பதேப்ப கருதிய ஞானம் வந்து கலந்துரும் உபாதி நீங்கவும் புருதியில் நீத்தொள் தல்பால் பொருந்திடா கனவு போல் பில் உரை செய்யும் மாயை சேராது உண்மையை உணரலாமல். அதாவது ஆசையை ஒழிப்பது, சரீரத்திலேருந்து தோன்றக்கூடிய இந்த ஆசையை நாமளே ஒழிச்சுடணுமா? எப்படி? அரணியில் அனல் வந்து உற்றல் அரணியை அழிப்பதுப்ப அரணிக்கட்டையிலேருந்து தான் அக்னி உண்டாருது. அந்த அக்னி நினைச்சதுன்னு சொன்னா ஒரு மரத்தை அதை அழிச்சுடுறது. எதுலேருந்து உண்டாருதோ அதையே அது அழிக்கிறது. அது போல ஆசை நம்மிடத்திலேருந்து உண்டாக்கக்கூடிய ஆசையை நாமே அழிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டு வாழ்க்கையில தேகத்துல எந்த விதமான ஒரு பந்தபாசமும் இல்லாமல் நாம மனசு இருக்க அந்த மனவே காரணம் மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ அப்படின்னு மனசை அடக்கிட்டோம்னா நமக்கு எந்த விதமான ஒரு சிந்தனையும் இல்லைன்னு தெய்வீக சாகுணமயி மம மாயா துரத்யஜாம் மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாமே தரந்திதே. உலகியலுக்கு அப்பாற்பட்ட சத்வம் ரஜஸ் இந்த குணங்களை எல்லாம் தாண்டி மனசை எப்படி அடக்கணும்னு நாம தெரிஞ்சுக்கணுமான்னு இந்த ஸ்லோகத்தையும் பூர்த்தி பண்றார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை உலகத்தில் உதித்துள்ள உயிர்க்கென்ற கலங்கமில்லை சில வேளை உலகத்தில் வாதனையால் கலங்கம் தோன்றி இலகுமென துதிப்பதனால் கலங்கம் போய் இன்பம் சேரும் மலம் அகலுமென தேவகூதிக்கு கண்ணா மகிழ்வுடனே அருளினாயே. இந்த ஒரு உபதேசத்தை பண்ணார். உடனே தேவகூதி கேட்டா. நாம சொல்லிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஸ்லோகத்தும் ஒவ்வொரு உபதேசமும் கபில வாசுதேவனுடைய சரித்திரத்துல அம்மா தேவகூதி கேள்வி கேட்க கேட்க அதுக்கு பதிலா வாழ்க்கையினுடைய தத்துவங்களை சொல்றாராம். கபிலா, நீ 24 தத்துவங்களை சொல்ற, அதுல இருந்து நீ அந்த ஒரு ஆத்மா இருக்க பரமாத்ம ஸ்வரூபத்தை பிரிக்கணும்ன்ற, ஆசைய விடணும்ன்ற, கோபத்தை ஜெயிக்கணும்ன்ற, பந்தம்ன்ற, மோட்சம்ன்ற, பாசம்ன்ற, தேகம்ன்ற, பிராணன்ற, மனசுன்ற, இதெல்லாம் ஒரே குழப்பமா இருக்குப்பா. இதெல்லாம் எனக்கு வேண்டாம். சுலபமான ஒரு மார்க்கத்தை சொல்லு, எல்லாரும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கணும். அந்த மார்க்கம் மூலமாக உன்னை அடையணும். அதுக்கு வழி என்ன? சுலபமா நீ சொல்லு. இதெல்லாம் எனக்கு வேண்டான்னு உடனே அடுத்த ஸ்லோகத்துல அஷ்டாங்க யோகங்கள் கருடா ரூடனாக தன்னை தியானிக்கக்கூடிய முறைகளை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரா. கருட சமதிரூட்டம்னு ஆச்சரியமான ஸ்லோகம் நாராயணியத்துல. எப்படி தான் வருவேன், பக்தர்கள் எந்த ரூபத்துல தன்னை தரிசனம் பண்ணணும்னு இவர் சொல்ல ஆரம்பிக்க போறார். அந்த ஸ்லோகத்துக்கு அவர் தயாராகட்டும். அதுக்குள்ள நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனம்
நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல்லில் இருந்து 19 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது மோகனூர். மோகனூர் ரயில்வே நிலையத்திலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்திலேயும், கரூரில் இருந்து வாங்கல் பாலம் வழியாக சுமார் 13 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய மோகனூரில் பல திவ்ய தரிசனங்களை நாம் அடைந்து விட்டோம். இதோ உத்தமமாக இங்கு வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே அழகான ஒரு கூர்மத்தை தரிசிக்கின்றோம். வெள்ளிக்கிழமையிலே துவாதசி திதியிலே கூர்ம ஜெயந்தியிலே பொருத்தமாக இந்த திவ்ய தரிசனத்தை அடைகின்றோம். இந்த கூர்மத்தின் மேல் அழகான அஷ்ட கஜங்கள், அதாவது யானைகள், அதற்கு மேல் அழகாக அஷ்ட நாகங்கள், அதாவது 8 விதமான பாம்புகள், அதற்கு மேல் இந்த துளசி தாயாரான செடியானது இங்கு அழகாக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அந்த கூர்மத்தின் திவ்ய தரிசனத்தோடு குருவாயூரப்பனுடைய திருக்கோலத்திலே மூலமூர்த்தியை, அந்த அலங்காரத்தை நாம் தரிசிப்பதற்காக மூலமூர்த்தியினுடைய சன்னதியை நோக்கி நாம் நடக்க ஆரம்பிக்கின்றோம். அழகான மண்டபத்திலே உயர்ந்த மூலவனான ஸ்ரீனிவாசன் சுதை வடிவத்திலே சர்வகாந்தியோடு நமக்கு காட்சியளிக்க, ஜெய விஜயர்களுக்கு நடுவிலே அந்த முகப்பிலே எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் பத்மாவதி தாயாரை திருக்கல்யாணம் செய்து கொள்வது போல அழகான திருக்கல்யாணத்தின் சுதை வடிவத்தையும் நாம் அங்கே தரிசனத்தை செய்து இதோ விமானத்தின் திவ்ய தரிசனத்தை நாம் அடைகின்றோம். விமானத்திலே அழகாக த்விதல வேத ஸ்ருங்க விமானம். இந்த ஸ்தலத்தினுடைய தீர்த்தம் காவேரி, தலவிருஷம் வில்வ விருட்சம். அந்த வில்வ விருட்சத்தையும் இதோ தரிசிக்கின்றோம். வில்வாரண்ய கஷேத்திரம் என்று இதற்கு பெயர் இருந்ததாம். இங்கு தாயாருக்கும் எம்பெருமானுக்கும் வில்வங்களிலே அர்ச்சனை செய்யப்படுவது ஒரு பெரிய விசேஷமாகும். த்விதல வேதஸ்ருங்க விமானத்திலே பிரம்மா அமர்ந்த திருக்கோலத்திலே சதுர்முகத்துடன் நமக்கு சுதையாக காட்சியளிக்க, அஷ்டதிக் பாலகர்களும் நமக்கு காட்சியை அளிக்க, இங்கும் நின்ற திருக்கோலத்திலே பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி சங்கு சக்கரம் அபய கடி ஹஸ்தங்களோடு ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரோடு நமக்கு காட்சியை அளிக்க, லட்சுமி நாராயணன் மடியிலே லட்சுமியை அமர்த்தி கொண்டு ஒரு திவ்ய தரிசனத்தை தர, பரமபதநாதன் ஸ்ரீதேவி பூதேவியோடு சுதை வடிவத்திலே நமக்கு காட்சியளிக்கக்கூடிய விமானத்தினுடைய தரிசனத்தோடு இதோ மூலஸ்தானத்தை நோக்கி நாம் அவருடைய திவ்ய தரிசனத்தை அடைவதற்காக செல்கின்றோம். ஆகா, அவனும் குருவாயூரப்பனாக ஸ்ரீனிவாசனும் நமக்கு தரிசனத்தை அளிக்க துவங்கிவிட்டான். ஆச்சரியமான ஒரு திவ்ய தரிசனம். சம்மோகன ஸ்ரீனிவாசன் குருவாயூரப்பனாகவே காட்சி, காண கிடைக்காத அழகான கிரீடம், 2 புறமும் குருவாயூர் போல பரிமளிக்கக்கூடிய மயில் தோகையினுடைய திவ்ய தரிசனம், கர்ணபத்திரம், திறந்த கண்கள், கோவை பழம் போன்ற சிவந்த அதரத்தை குருவாயூரப்பன் போலத்தான் சார்த்தி கொண்டிருக்கின்றான். சங்கு சக்கரத்தை கையிலே தாங்கிக் கொண்டு பீதாம்பரம் கரவிராஜித சங்க சக்கரம் கௌமோதகிம் என்று சொல்லக்கூடிய அழகிய கதையை ஒரு கையிலே பிடித்துக் கொண்டு இதோ ஒரு திருக்கரங்களிலே அழகான தாமரை புஷ்பத்தை, தாயார் மட்டும் தாங்கக்கூடிய தாமரை புஷ்பத்தை தான் கையிலே ஏந்திக் கொண்டு உயர்ந்த பீதாம்பரத்தை தரித்துக் கொண்டு திருவடி சேவையை குருவாயூரப்பனாக நமக்கு அளிக்கின்றான். பக்தர்களே, இந்த கஷேத்திரத்தில் ஒரு பெரிய விசேஷம். இந்த மூலமூர்த்தியான சம்மோகன ஸ்ரீனிவாசனுக்கு தினமுமே மந்திர புஷ்பமானது நடக்கும் போது வேத கோஷங்களை முடித்த பின் இங்கு இருக்கக்கூடிய ஸ்ரீதர அர்ச்சகர் தினமும் ஒரு நாராயணீய ஸ்லோகத்தை பகவானிடத்திலே சொல்ல வேண்டும் என்று இங்கு உத்தரவாயிருக்கின்றதாம். ஆகவே தினமும் நாராயணியத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை கேட்ட பின்புதான் இங்கு இருக்கக்கூடிய சம்மோகன ஸ்ரீனிவாசன் ஆரத்தியை எடுப்பதற்கு இவர்களுக்கு அனுமதியை அளிக்கின்றானாம். ஆக நம்முடைய நலம் தரும் நாராயணியத்தில் அவன் குருவாயூரப்பனாகவே தரிசனத்தை அளிப்பதில் எந்த விதமான ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஆக நாராயணிய பாராயணமும் இங்கு யார் விரும்பினாலும் இவனிடத்திலே வந்து 100 தசகங்களையும் அவர்கள் அனுசந்திக்கும் போது இவன் பரம திருப்தியை அடைகின்றான் என்று இங்கு இருப்பவர்கள் கூறுகின்றார்கள். அவ்வாறு அவனுடைய திருவடி தரிசனத்தை நமக்கு அளித்து துளசி மாலை, மாங்காய் மாலை, கல் பதிக்கப்பட்ட ஹாரங்கள், முத்து மாலைகளோடும் கையிலிருந்து தாமரை புஷ்பத்தை தான் எடுத்து சிரசிலே வைத்துக் கொண்டு மற்றொரு சேவையாக குருவாயூரப்பன் போல இதோ ஆகா கதலி பழத்தை தன்னுடைய திவ்ய ஹஸ்தத்திலே தாங்கிக் கொண்டு கையிலே வாழைப்பழத்தோடு காட்சியளிக்கக்கூடிய சம்மோகன ஸ்ரீனிவாசன் குருவாயூரப்பன் திருவடியிலிருந்து திருமுடி வரை ஆரத்தியோடு அவன் நமக்கு திவ்ய தரிசனத்தை அழைக்க, காண கிடைக்காத இந்த ஒரு தரிசனத்தோடு இதோ நாராயணியத்திற்கு நாம் திரும்பிவிட்டோம். தேவகூதி கேட்ட சுலபமான மார்க்கத்திற்கான பதிலை 15வது தசகத்தினுடைய 4வது ஸ்லோகத்திலே ஆச்சரியமான ஸ்லோகம். இந்த தசகத்திலே இருக்கக்கூடிய மற்ற ஸ்லோகங்களை விட
பகவானை உபாசிக்கக்கூடிய எளிமையான முறையையும் அவனுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடையக்கூடிய வைபவங்களை சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை இதோ பட்டத்திரி துவங்கி விட்டார். நாமும் அவருடன் சேர்ந்து சொல்லலாம். குருவாயிரப்பா, விமலமதிருபாத்தைகி ஆசனாத்யைர் மதங்கமோ கருட சமதிரூடமோ திவ்யபூஷாயுதங்கமோ ருஷி துலிதமாலம் சீலயே தானுவேலம் கபிலதனுரிதித்வம் தேவகோத்யைர்ஞகாதீகி. அம்மா, என்ன அடையறதுக்கு ஒண்ணுமே இதுக்கு முன்னாடி சொன்ன 24 25 தத்துவங்கள்லாம் புரியல, சுலபமான மார்க்கமா நீங்க வேணும்னு சொல்றேன். அதனால ஒண்ணு உங்களுக்கு சொல்லட்டுமா? அஷ்டாங்க யோகத்தை இதற்கு தான் சாங்கிய யோகம்னு பேர். சாங்கிய யோகத்தை உபதேசம் பண்றதுக்கு தான் கபில வாசுதேவன் பிறந்தார். கடைசியா அவர் முடிக்கும் போது தசகத்த பக்தி யோகம் தான் கலியுகத்துல எல்லாருக்கும் சிறந்த மார்க்கமாக இருக்கும்னு சொல்லி முடிக்கிறார். அந்த சாங்கிய யோகத்துல ஒரு பகுதியான அஷ்டாங்க யோகத்தினுடைய பிரபாவங்களை எல்லாம் விமலம் அதிருபாத்தைகி ஆசனாத்யைர் மதங்கம். அம்மா, அஷ்டாங்க யோகங்கள்ன்றது 8 விதமான யோகம். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. அங்க யமநியமாதிகள்ல ஒவ்வொன்னுத்திலையும் 12 பிரிவுகள் இருக்கு. இது எல்லாத்தையுமே இப்ப கபில வாசுதேவன் உபதேசம் பண்றதையெல்லாம் ஏற்கனவே நம்ம ஒரு கவனத்துல கொள்ளணும். நாராயணியத்தினுடைய 4வது தசகத்துல பிரம்மச்சரிய திடதாதி பெரியமைர் ஆப்ளவாதி நியமை சபாவிதாகம் குர்மகே திருடமம் ஈ சுகாசனோ பங்கஜாத்யமபி வாபவத் பராகம் அப்படின்னு பல ஸ்லோகங்கள்ல யமம்னா என்ன, நியமம்னா என்ன, அதனுடைய பிரிவுகள்னு, ஆசனம் அதுல எத்தனை விதமான ஆசனங்கள், பிராணாயாமம் மூக்க பிடிச்சுட்டு எப்படி பண்ணணும், பிரத்யாகாரம்ன்றது எப்படி ஒரு விவேகம் வரணும், தாரணை என்ன, தியானம் எப்படி பண்ணணும், அதனால நமக்கு சமாதி நிலை என்னன்றதை எல்லாம் விவரமான பல பகுதிகளில் நம்ம அனுபவிச்சிருக்கோம். அதனால இந்த ஸ்லோகத்துல மறுபடியும் நம்ம அதை கேட்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. அதை ஞாபகத்துல வச்சுட்டா போறோம். அந்த அஷ்டாங்க யோகத்தை தான் நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லொடு இன்னாதைய உயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவற்றவரிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவை 8 அஷ்டாங்க வித்து. நான்மணி கடிகை சொல்லித்து இந்த 8 விஷயத்தை ஒரு மனுஷன் அனுபவிச்சான்னா, அனுஷ்டிச்சான்னா அவனுக்கு தானாகவே அந்த வைராக்கியமானது கை கூடுமா. இந்த பக்தி ஏற்படுறதுக்குத்தான் கபில வாசுதேவனும் இந்த அஷ்டாங்க யோகத்தை சொல்றார். தியானங்கள்லாம் பண்ணி மனசை ஒருமைப்படுத்தி பிராணாயாமத்தினால சித்தத்தை அடக்கி என்ன ஒரு சமாதி நிலைமையில என்ன தியானம் பண்ணலாம். சிரிச்சா தேவகோதி, மறுபடியும் ஒரு யோகத்தையே நீ ஆரம்பிச்சுட்டியே, எங்களுக்கு தான் 24 தத்துவங்களை புரிஞ்சுட்டு அனுஷ்டிக்கிறதே கஷ்டம்ன்றோம். நீ பாட்டுக்கு எனக்கு நீ பிராணாயாமம் பண்ணி யமனியமாதிகள்ல என்ன தியானம் பண்ணு, நல்ல ஆசனத்துல உட்காரு, பிரத்யாகாரத்தால விவேகத்தை பிடிச்சுக்கோ அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு அது முடியாத காரியம்பா. சுலபமான ஒரு விஷயமா இருக்கணும், சின்ன விஷயமா இருக்கணும். கண்ணை மூடிண்டு ஏதாவது உன்னுடைய ஒரு உருவத்தை நாங்க தியானம் பண்ணணும். எந்த உருவத்தை தியானம் பண்ணி அடையலாம்னு சொல்லு, அதுல நீ பக்தியை கொடு. இந்த மார்க்கங்கள்லாம் எங்களுக்கு வேண்டாம்னு சுலபமான மார்க்கத்தை கேட்க கருடாதி ரூடனாக தன்னை தியானம் பண்ணக்கூடிய தன்னுடைய திவ்ய தரிசனத்தை பத்தி சொல்ல போறார். எவ்வாறு சொல்லுகிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் தொடர்ந்து இந்த மோகனூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சம்மோகன கிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனமும் கோவர்தனகிரி திருக்கோலத்தோடு உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் தரிசித்து கேட்கலாம். கிருஷ்ணாய துப்யம் நமகா.